சார் அது வீட்ல செய்யறதுக்கு. இல்ல இப்ப உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. என்ன அங்க பாரு பொட்டா பத்தி. இப்ப யோசிச்சு பாருங்க, நியாயப்படி பார்த்தா உரிமையா டே கார் எடுத்துட்டு வாடான்னு சொல்ல வேண்டிய ஆள் யாரு? அவங்க அப்பா அம்மா. நல்லா மண்டல மண்டல. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. நக்கல்யா அவனுக்கு. ஏப்பா ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படி கேட்டீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். வெரி குட்ரா, கை கொடு. வெரி குட்டா. உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? அப்பா கேட்டிருக்காரு சார், பட் நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டாருல. சேனல் கொடுத்த பொண்ணுக்கு எடுத்துட்டு டாட் லிட்டில் பிரின்சஸா. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ரோஸ்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு பிறகு டாட் லிட்டில் பிரின்சஸாகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல, என்னது அது? புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாரா அவன்? எனக்கு போட்டியா புலம்பு வந்துட்டானா? நீ புலம்புவியா? நான் புலம்புற மாதிரி. ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா எடுக்க முடியல. அப்பா மூலியமா வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க இதுல என்ன ஒப்பீனியன் இருக்கு, சோ அதெல்லாம் கேட்டுட்டு ஃபேமிலியா எங்களால ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியல. ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. அது அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணும், நான் அப்படி மீன் பண்ண வரல. அப்படியே வந்த ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா எல்டரி பீப்பிள் கிட்ட நம்ம கேட்டுட்டு டிசிஷன் எடுக்கிறது தப்பு இல்ல. லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க போறோம், வீடு வாங்க போறோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேக்குறது தப்பு இல்லையா? அப்படியா? அப்படிதான். வீடுமே நான் இப்ப ரீசெண்டா வாங்கினோம். சோ நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன். ஐ அம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டன் பார்க். ஓஎம்ஆர்ல தான் ஆஃபீஸ். அவங்களும் ஐடில ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கும் ஓஎம்ஆர் தான் ஆஃபீஸ். ஆனா அவங்க வந்து எங்க அப்பா பக்கத்துலயே இருக்கணுங்கிறதுனால இப்ப கோயம்பேடு பக்கத்துல நாங்க இப்ப வீடு வாங்கியிருக்கோம். அப்படி இல்ல, ஜெனரலி அப்பாவை நினைச்சும் போது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. நக்கல்யா அவனுக்கு. பொண்ணு கொஞ்சம் ஸ்பெஷல் சார் கொஞ்சம். சரி, உங்களுக்கு பொண்ணு, உங்க பொண்ணு ஸ்பெஷல். என்னடா இழிச்சவே பாருங்க. 24 வயசு வரைக்கும் என் பொண்ணை என் குடும்ப கண்ணுங்கத்தோ பார்த்துட்டு வந்திருக்கேன் சார். பார்த்து போவோமா, வேற எல்லாம் பார்த்து போவோமா. கல்யாணம் பண்றதுக்கு நான் 24 இயர்ஸ்க்கு மேலே தான் நான் பிளான் பண்ணது. பிளான் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன், பொண்ணு சென்னையில தான் இருக்கணும், அவட்ட வெளியூர்ல வேலை செய்ய மாட்டாங்க சொல்லி தான் நான் கரெக்ட் தானே? சென்னையில தான் இருக்காங்க. சென்னையில ஓஎம்ஆர் சென்னையில தான் இருக்கு. பக்கத்திலே வச்சில்ல, தூரமா தான் வச்சிருக்கேன். ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துல தான் வச்சிருக்கேன் நானும் என் பொண்ணு. ஓகே, மக பக்கத்துல இருக்கணும் உங்களுக்கு ஆசை. அடாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. உன் இடத்துல எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை போதும். அட கன்றாவியே. டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. என்னமா ஆச்சுன்னா, எங்க அப்பா வந்தா இந்த வேலை செய்ய சொல்லிருப்பாரா, சாப்பிடும் போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார் நான் சொல்றேன், நான் ஹெல்ப் பண்றேம்மா, கட் பண்ணி தரேன், நீ வேணா சும்மா இரு, இல்ல நீ கைட் பண்ணு, நான் பண்றேன்ற. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இல்ல உன் இடத்துல எங்க அப்பா இருந்தா என்ன இப்படி வேலை வச்சுக்க வைக்க இந்த டைம்ல வச்சிருக்க மாட்டாரு. கொஞ்சம் கேளுங்க சார். நான் அப்போதான் பிரெக்னன்சி டெலிவரி ஆயிடுச்சு. 6 மந்த்ஸ் அந்த ஒரு டயர்ட்னஸ்ல இருக்கும்போது டக்குன்னு வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. அந்த டைம்ல ஒரு தக்காளி சட்னி கேட்கும்போது ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. அப்பாட கொடுங்க. இப்ப சாப்பிட உட்காருங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படி கேட்டீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். வெரி குட்ரா, கை கொடு. வெரி குட்டா. உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? அப்பா கேட்டிருக்காரு சார், பட் நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டாருல. சேனல் கொடுத்த பொண்ணுக்கு எடுத்துட்டு டாட் லிட்டில் பிரின்சஸா. இப்போ நம்ம சிம்பிளா ஒரு சிச்சுவேஷன் ஆப்போசிட்டா திருப்போம். அவ நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இருங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வச்சு தொலை. உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப எப்படி இருக்கும்? அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்காக ஒண்ணும் தயக்கம்லாம் காட்டுறது இல்ல, குச்சமே இல்ல. மத்தபடி வந்து நான் என்ன சொல்றேன், இப்ப சரியா இல்ல, நான் இதுல சரியா இல்ல, நீ இப்படி இருக்கணும், வச்சதை சாப்பிடு, இதெல்லாம் கணவன் மனைவிக்கு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டியா? அது எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், அது ஏன் அப்பா இழுத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஒன்னும் பண்ண முடியாது சார், அப்படியே வளர்த்துட்டாங்க. அதை என்னடா சொல்றாங்க, திடீர்னு நம்மளுக்கு வந்து அப்படியே வளர்த்துட்டாங்கன்னா எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் நீ போயிட்டு என்ன பத்தியே பேசிட்டு உங்க அப்பா வளர்த்தாரா? அப்படி இல்ல சார். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அவங்க அப்பா ஒரு சில விஷயங்கள் ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில கேட்டு 4வது கடையில தான் வாங்குறாங்க. என்னன்னா அப்பா இந்த மாதிரி 4 கடையில கேட்டு சொல்லியிருக்காரு. கிக்கான ஃபிகர்னு பார்த்தா இது மக்கான ஃபிகரா இருக்குது. எந்த ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் நான் அப்பா கூட கடைக்கு போய் பழக்கப்பட்டுட்டேன். 4 கடை ஏறி இறங்கி விலை விசாரிச்சு பார்த்து வாங்கணும். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார், மற்ற சிக்கன் மட்டன்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்க அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. எனக்கு என்ன புரியலன்னா, உங்க அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும், எனக்கு அது புரியல.
எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்ல செய்யறதுக்கு. இல்ல இப்ப உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. என்ன அங்க பாரு பொட்டா பத்தி. நான் அவங்கள வந்து சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லலைங்க சார். இது வந்து நான் சாப்பிட மாட்டேங்கிறது என்னோட கருத்து. நீங்க சாப்பிடுங்க, ஆனா வீட்ல வேண்டாம், 2 பேரும் ஒண்ணா இருக்கிற இடத்துல வேண்டாம்னு தான் சார் நான் சொல்றேன். அந்த வீடு அவரோட வீடு தானே. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. ஆமாங்க சார். ஒரே ஒரு விஷயம் உங்க வீட்டிலே கவனிச்சுக்கோங்க, உங்க அம்மா உங்க அப்பாவுக்காக மாறல. தெரிஞ்சுக்கிட்டியா? அவங்க வீட்டுல நானும் சமைக்கிறாங்களா இல்லையா? செய்வாங்க, சாப்பிடுவாங்க சார். ஆனா நான் அந்த உணவு சுதந்திரத்தை வந்து யாருக்கிட்டும் பறிக்க கூடாதுன்ற கொள்கையில இருப்பேன் சார். எனக்கு என்ன பண்ண, இதுவும் அப்பா தானமா சொல்லி கொடுத்துருக்காரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. இதுவும் அப்பா தாங்க சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நான் அவங்கள சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம அப்படின்னு இருக்க கூடாது. ஆமா, ஒருத்தங்க சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம இருக்கணும். நீங்களே சாப்பிடுங்க. இப்போ இன்னைக்கு பீச் போனோம்னா நான் ஒரு வாரமா கேட்கணும் சார், பீச் போலாமா, பீச் போலாமா. இல்லம்மா, எல்லா வீட்லயுமே அப்படிதாம்மா இருக்கும். அதானே உலக வழக்கம். உங்க அப்பாட்ட சொன்னா உடனே கூட்டு போவாங்க. உடனே plan பண்ணி. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரால கூட்டு போக முடியாது. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க. எப்பயுமே இப்போ அவங்க அப்பா கூட பேசும்போது நம்ம எதுவும் கேட்க கூடாது. இப்போ நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன், இப்போ எங்க அம்மா கிட்ட பேசுறேன், ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு சொல்லுவாங்க. Women. உங்க அம்மா எங்க இருக்காங்க? இங்க சென்னையில தான் அவங்க ஒரு தனியா ஒரு பில்டிங்ல இருக்காங்க. அவங்க உங்களோட தனியா- இல்லையா? ஆமா, என்னோட இல்ல. அவங்க அம்மா அப்பாக்கு அதமா அதுக்கு பண்றாரு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார், அவருக்கே இல்ல தெரியும். ஆக்சுவலா நீங்க அதுக்கு சொல்லணும். Note this point your honor. அதுக்கு சொன்னா இது தானா நடக்கும். இப்ப அவங்க பில்டிங் வேலை பாக்குறவங்களுக்கு எவ்வளவு ஹெல்த் ஹசார்ட் இருக்கும். அப்ப அந்த கார் அதுக்கு யூஸ் பண்ணுமா இல்லையா? ஆமா சார். அதுக்கு நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிருக்கீங்க வர பண்ணிருக்கீங்களா? இல்ல. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? அப்ப மியூச்சுவல் தானமா? கார்ல உங்களுக்கு கூட்டு போனது இல்ல. இல்ல, நான் கூப்பிட்டு போனதே இல்ல. நீங்க சென்னையில எப்பயாவது வெளியில போறீங்கல்ல, அப்ப அவங்க அம்மா அப்பா கூட்டு போயிருக்கீங்களா? இல்ல சார். ஆனா அறுத்துட்டு திரியிற ஒரு பொண்ணுக்கு பின்னாடி உன்ன மாதிரி ஒரு அப்பா இருக்கிறான்னு இப்பதான் புரியுது. இப்ப யோசிச்சு பாருங்க, நியாயப்படி பார்த்தா உரிமையா டே கார் எடுத்துட்டு வாடான்னு சொல்ல வேண்டிய ஆள் யாரு? அவங்க அப்பா அம்மா. அவங்க அப்பா அம்மா. நல்லா மண்டல மண்டல அவங்க கேட்க முடியாது, ஆனா உங்க அப்பா கேட்கலாங்கிறது அவ்வளவுதான். புரிஞ்சுங்க. புரிஞ்சு போச்சு. அப்புறம் ஒண்ணு சொல்றமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில இருக்கு. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. சோலி முடிச்சு. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. தினக்கென